ஒரு திரை பிரபலங்களோட அந்த இறப்பு வீட்டில இறுதிச் சடங்கு நடக்கும்போது, அவங்க இறுதி மரியாதை செலுத்தும்போது, மீடியா இந்த வார்த்தைய பயன்படுத்தல. போய் பிரான்றது இருக்குல்ல. அது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஆ விஜய் ஆண்டனி உடைய மகள் மறைந்தபோது, அ சூசைட் பண்ணிட்டாங்க. மறைந்தபோது அவர் ஒரு அறிக்கைய வெளியிட்டாரு. இந்த மாரி எங்களுக்குன்னு ஒரு பிரைவசி இருக்கு. இனிமே இது மாரி செய்யாதீங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த நேரத்தில நம்ம பேசணும். சமீபமா இயக்குனர் இமயம் பாரதிராஜா மறைந்தாரு. அப்ப அவங்க குடும்பத்தினர் எல்லாம் வீடியோ எடுக்கும்போது அதுவும் பேசினோம். இப்ப பாக்யராஜோட மறைவு. அப்ப நடிகைகள் ராதிகா, சுஹாசினி எல்லாம் கொந்தளிச்சுட்டாங்க. "வை செல்ஃபோன கீழ வை, கேமராவ கீழ" இப்ப கேமரா, மீடியா இல்லன்னா கூட எல்லார் கையிலயும் ஒரு செல்ஃபோன் இருக்கு. எல்லாரும் வீடியோ எடுக்குறாங்க அப்படின்றது. நடிகர்கள்லாம் வராங்க, அஞ்சலி செலுத்த வராங்க. இவர் யார் தெரியுமா? அவர் யார் தெரியுமான்னு மக்கள் பேசிக்கிறாங்க. இத கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல நமக்கு ஒரு பேசிக் இங்கீதமே இல்ல. இப்ப நான் உங்கள ஃபோட்டோ எடுக்கணும்னா, உங்க பெர்மிஷன் கேட்கணும். என்கிட்ட ஃபோன் இருக்குதுங்க, நான் எடுத்துப்பேங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா முகம் உங்களுது. உங்க முகத்த நான் ஃபோட்டோ எடுக்கிறேன். எப்படியா இருந்தாலும் உங்க கன்சென்ட் இல்லாம நான் உங்கள இமேஜ் எடுக்கக்கூடாது. இமேஜ் கேப்சர் பண்ணக்கூடாது. ஆனா நமக்கு அந்த மாரி ஒரு சிவிக் சென்ஸே இல்ல. நம்ம ஆஸ் அ சொசைட்டி இந்த விஷயத்துலலாம் நமக்கு பேசிக் காமன் சென்ஸ் கூட இருக்க மாட்டேங்குது. என்கிட்ட ஃபோன் இருக்குது. அவங்க வந்தாங்க, தற்செயலா வந்தாங்க. எனக்கு என் இஷ்டம் நான் அப்படிதான் எடுப்பேன்னு எடுக்குறோம். தேர் இஸ் ஆல்வேஸ் அன் இன்விசிபிள் பவுண்டரி அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க பெர்மிஷன் இல்லாம அவங்க பக்கத்துல போகக்கூடாது. அவங்க ஃபோட்டோவ கேப்சர் பண்ணக்கூடாது. அது அவங்களது. ஷி ஹேஸ் அ ஓனர்ஷிப் ஆர் ஹி ஹேஸ் அ ஓனர்ஷிப் ஃபார் இட் நமக்கு தெரியலன்றது நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஒரு செலிபிரிட்டிய அவங்க தங்கள் குடும்பத்தினரா நினைக்கிறாங்கல்ல. இல்ல இப்ப அது முதலமைச்சர் விஜய்க்கே கூட அப்படித்தானே நடந்துச்சு. அவர் எங்க வீட்ல ஒருத்தர் அப்படின்னு உணர்றாங்கல்ல அத. அது எல்லா பிரபலங்களுக்கும் நடக்குதுல்ல. இல்ல அப்படி யோசிக்க கூடாது. உங்க வீட்ல ஒருத்தரா கூட இருக்கட்டுமே. உங்க குழந்தைய ஃபோட்டோ எடுக்கணும்னாலும் நீங்க கேட்கணும். நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோமா? நீங்க கேட்கணும். இப்ப இந்த செல்ஃபி கல்ச்சரு, இந்த Instagram கல்ச்சரு, குழந்தைய ஃபோட்டோ எடுத்து போடுற வீட்ல இருக்கிறவங்கலாம் ஃபோட்டோ எடுத்து போடுறது, அதுல பிசினஸ் பண்றதுன்ற அந்த தன்மை வந்துட்டதுனால, பவுண்டரீஸ் இருக்குன்றதே நமக்கு தெரியல. நம்ம நெறைய முட்டாள்தனங்கள் பண்றோம். நெறைய வரம்பு மீறல்கள் நம்ம பண்றோம். அதுக்கு நம்ம ஒரு விளக்கம் வேற சொல்லுவோம். "அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ்" அப்படின்னு சொல்லுவோம். அன்புக்கு அடைக்கும் தாழ் இருக்கு. மேபி திருவள்ளுவர் காலத்துல தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் ஒரு பவுண்டரி இருக்கு. யார்கிட்ட எவ்வளவு, எப்படி, எங்கே, என்ன பேசணுன்றதெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு. இல்ல அத பேசுறதுல பாசிட்டிவா தானே சொல்லுவாங்க. உலகத்தில் எதை வேணாலும் அடைச்சிட முடியும். அன்புக்கு மட்டும் அன்பு மட்டும் அன்பு எதிலயுமே அடைக்க இல்ல முடியாது. அன்புக்கு கூட அதுக்கும் ரூல்ஸ் இருக்கு. அதுக்கும் பவுண்டரீஸ் இருக்கு. இன்னைக்கு அன்பு ரூல்ஸ் ஃபார் போட்டா அன்பு எக்ஸாம்பிள் வரும். இப்ப நீங்க பாருங்க, இன்னைக்கு நாங்க நெறைய அந்த மாரி கிளையண்ட்ஸ் பார்க்குறோம் சார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க அம்மா என்ன இன்சல்ட் பண்ணிட்டாங்க. எங்க அம்மா என்கிட்ட தப்பா பேசிட்டாங்க. எங்க அம்மா என் மனசு புரியாம என் மனச நோகடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஓல்டர் ஜெனரேஷன் அம்மாகிட்ட போய் கேட்டோம்னா, அவங்க என் புள்ளைகிட்ட நான் பேசாம எனக்கு என் புள்ளைகிட்ட கூட நான் பார்த்து பார்த்து பேசணுமா? யோசிச்சு யோசிச்சு பேசணுமா? அது நடிப்பு இல்லையா? என் புள்ளைகிட்ட நான் எப்படி நடிக்க முடியும்? என் மனசுல என்ன வந்ததோ அத நான் சொல்லிட்டேன்னு அம்மாக்கள் சொல்றாங்க. அம்மாக்களோ, அப்பாக்களோ. ஆனா பசங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது இது எனக்கு வலிக்கும்னு அவங்களுக்கு தெரியாதா? இது என்ன ஷேம் பண்ற மாரி இல்லையே! எங்க அம்மாவே எப்படி என்ன காயப்படுத்தலாம்? அம்மான்னு இருந்துட்டா என்ன வேணா கேட்கலாமா? எப்படி வேணா பேசலாமா? அது என்னது அது? இது கூட தெரியாம அவங்க எப்படி இத்தன காலம் வாழ்ந்தாங்கன்னு குழந்தைகள் அதாவது வளர்ந்த குழந்தைகள் அவங்க பெற்றோர்களை பத்தி கேட்குறாங்க. அப்ப அன்புக்கு அடைக்கும் தாழ் இருக்கு. அன்பு இருக்குன்றதுனால நீங்க எது வேணா பேசிடலாம், எப்படி வேணா நடந்துக்கலாம்லாம் கிடையாது. அன்புக்கே அவ்வளோ இருக்குன்றப்போ, உங்க ஃபோனுக்கும் அடைக்கும் தாழ் இருக்கு. ஒருத்தவங்க துயரகரமான ஒரு சூழ்நிலை அவங்கலாம் சினிமா நடிகர்கள், நடிகைகள்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எப்பவுமே ஒரு விதமா தன்னை பிரசன்ட் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க ரொம்ப சோகமா மூஞ்சில மேக்கப்லாம் போடாம, ஒழுங்கா கூட ட்ரெஸ் பண்ணாம, அவசரத்துக்கு ஏதோ ட்ரெஸ் எடுத்து போட்டுன்னு அவங்களே ஒரு வல்னரபிள் ஸ்டேட்ல இருக்கும்போது, அத இன்னொருத்தர் வீடியோ எடுத்து காலங்காலத்துக்கு போட்டு போட்டு காட்டணுன்றத அவங்க விரும்ப மாட்டாங்க. அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்? இப்ப சோகத்துல இருக்கும்போது எல்லாரும் கைய கட்டிட்டு கம்முன்னு இருந்தா பரவால்ல. பரவால்ல ஒரு ஃபோட்டோ மட்டும் இல்ல எடுத்துடலான்னா, அதே கேமரா வெளிச்சத்த இதே பிரபலங்கள், நடிகர்கள் விரும்புறாங்கல்ல. அது அது வேற டைமா இருக்குல்ல. இல்ல, இல்ல. அவங்க கன்சென்ட்டோட வீடியோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லும்போது, வீடியோ எடுத்துக்கிறது அவங்கவங்க சௌகரியம். நான் கன்சென்ட்டே குடுக்கலங்க. எனக்கு வீடியோ எடுக்காதீங்கன்னு இல்ல, இல்ல நான் அப்படிதான் எடுப்பேன். ஏன்னா நீ சினிமாக்காரின்னு சொன்னா என்ன அர்த்தம்? எங்களால தானே நீங்க வளர்ந்தீங்க. நாங்க தானே உங்கள பார்த்து கை தட்டுறோம். எங்களுக்கு அந்த உரிமை இல்லையான்னு கூட மக்கள் நீங்க கேட்கலாம்ல. அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது கை தட்டலாம். அவங்க வீட்ல சாப்பிட்டு எட்டி பார்ப்பீங்களா நீங்க? அதுக்கு பேர் என்ன? அவங்க குளிச்சுன்னு இருக்கும்போது எட்டி பார்ப்பீங்களா? உங்கள நாங்க போட்டு தாங்க நீங்க வளர்ந்தீங்க. அதனால நீங்க குளிங்க நாங்க கொஞ்சம் வேடிக்கை பார்க்குறோம்னு சொல்வீங்களா? பார்க்க முடியாதுல்ல.
பிரைவசின்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்ப ஒரு டெத்துன்றது ரொம்ப பிரைவேட்டான ஒரு ஈவென்ட். அவங்க ஏதோ அழுவாங்க, புலம்புவாங்க, என்ன வேணா பண்ணுவாங்க. அவங்க தனிமையில அவங்கள விடணும்ல. அந்த மரியாதை கூட இல்லாத கலாச்சாரமாவா நம்ம ஆயிட்டோம்? இல்ல அப்ப மக்கள் ஒரு பக்கம் இப்படி யோசிக்கிறது. மீடியாவும் அத மீடியா செய்றாங்க. மாரி அதுவும் மெயின்ஸ்ட்ரீம் தமிழ் மீடியா மீடியா செய்றாங்க. வந்து ரொம்ப சீப்பா இருக்கு சார். உங்ககிட்டயே தான் சொல்றேன். ஏன் இவ்வளோ சீப்பா இருக்காங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அந்த காசுக்காக நீ என்ன வேணா பண்ணுங்க. நீங்க ட்ரெஸ்ஸ அவுத்துட்டு ஆடுங்களேன். வேணா எல்லாரும் பார்ப்பாங்கல்ல. உங்களுக்கு மான மரியாதை இது இருக்கு. ரொம்ப கொச்சையான விமர்சனம் தான் சேம் அது. திங். ம். ஓகே. சேம் டிஃபரன்ஸ். ஜென்ஸி லாங்குவேஜ்ல சொல்லணும்னா சேம் டிஃபரன்ஸ். நீங்க ஆட மாட்டீங்கல்ல? அப்ப உங்களுக்கு எல்லாம் இருக்கு. எதிர்ல இருக்கிறவங்க செலிபிரிட்டின்னா அவங்களுக்கு எதுவும் கிடையாதா? அப்ப உங்களுக்கு ஒரு ரூல், செலிபிரிட்டிக்கு ஒரு ரூலா? இது அநியாயம் தானே? இல்ல சோகத்துடன் வந்த இந்த நடிகை. ஏன்? பாருங்க அவங்க எப்படி அழுகுறாங்க. இதெல்லாம் என்னது? அதே சேனல்ஸ் தானே. நடிகைன்னா அழ மாட்டாங்களா? அவங்களுக்கு தனிமை அது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, அவங்களுக்கு தனிப்பட்ட துயரத்துல, அவங்களுக்கு நடந்த ஒரு இழப்பு. அதுல நீங்க போயிருக்கவே கூடாதுல்ல. எதுக்கு போய் எல்லாம் எதுக்கு? இல்ல அதே நடிகர் நடிகைகளை வச்சு விழா நடத்துறாங்க. அதுக்கு அதுக்கு போறாங்க. நீங்க போங்க. உங்களுக்கு தான் பிரஸ் இன்விடேஷன் குடுக்குறாங்களே. ம். பிரஸ்ஸுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் குடுத்து, வாங்க வீடியோ எடுங்கன்னு கூப்பிடுறாங்கல்ல. இல்ல அந்த மீடியா ஹவுஸ் தான் அந்த நிறுவனங்கள் தானே அதையும் செய்றாங்க. சோ அந்த அதே மீடியா நிறுவனங்கள் ஹவுஸ் தான் இதையும் உங்கள செய்றாங்க. இன்வைட் பண்ணா, நீங்க போய் ஷூட் பண்ணிக்கோங்க. உங்கள இன்வைட் பண்ணலன்னா கம்முனு இருங்க. இது கூட தெரியாதா உங்களுக்கு? தெரியாமல்லாம் இல்ல. அத்துமீறல். இவங்களுக்கு தெரியாதா இது? நிஜமா நீங்க நம்புங்க. சொல்லுங்க சரி ஃபெலிக்ஸ். ஒரு பிரபலம் ஆ. இருந்துட்டாரு. அத மக்களுக்கு செய்தியா சொல்லணும்ல. இது நீங்க இப்படி தூரத்துல இருந்து பாருங்க அவர் இறந்துட்டாரு. பழைய வீடெல்லாம் இப்ப தூர்தர்ஷன்லலாம் போடுவாங்க தெரியுமா? ஒருத்தங்க ஆமா. இறந்துட்டாங்கன்னா, ஆமா. அவங்களோட சிறப்பு செய்திகள்லாம் போட்டு, ஷனாயெல்லாம் வாசிச்சு, அது மாரி நீங்க பண்ணீங்கன்னா வில் இல்ல இப்ப அக்செப்ட் அந்த இட். காலத்துல மதர் தெரேசா இறந்து போகும்போது லைவ்லாம் பண்ணாங்க இல்லையா? அப்படி ஒரு அப்படி அப்படி அவங்க எவ்வளோ எடுத்துக்கணும். ரெஸ்பெக்ட்ஃபுல்லா, எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல எல்லாரையும் க்ளோஸ் அப் வச்சு, அவங்க அழுகைய காமிச்சு, அவங்க அப்படிலாம் அப்படி காமிக்கலல்ல. மரியாதை ஸோ செலுத்துறது அது வேற. அதுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல அந்த புரோட்டோகால். அப்ப நீங்கலாம் ஏன் அத ஃபாலோ பண்ண மாட்டேன்றீங்க? ஏன் வரவங்க மூஞ்சிக்கெல்லாம் போய் கேமரா வச்சு, அவங்க மூஞ்சி எப்படி இருக்கு பாருங்க. அவங்க எப்படி அழுதாங்க பாருங்க. என்ன சொன்னாங்க? அவங்க வீட்டில் பிரச்சனை. அவங்க வீட்டில் லொட்டு, அவங்க வீட்ல லொசுக்கு. உங்கள கூப்பிட்டாங்களா யாராவது? உங்க இல்ல மீடியான்னா நீங்க என்ன வேணா பேசுவீங்களா? இப்ப இல்ல இன்னொரு கேள்வி இருக்கு. எவ்வளவோ சமூகத்துக்கு தியாகம் செய்தவர்கள். அவங்கள பத்திலாம் இறக்கும்போது நீங்க எதுவும் பேசுறது இல்லையே! எக்ஸாக்ட்லி, அப்படின்னு சிலர் கேட்கறாங்க. எக்ஸாக்ட்லி. செலிபிரிட்டினா உங்களுக்கு தொக்கு. ஃப்ரீ கன்டென்ட். அதானே? அவங்க டிஆர்பிய நீங்க கடன் வாங்கிக்கலாம். அவங்களோட இமேஜ்ல இருக்க வேல்யூவ நீங்க திருடிக்கலாம். பேசிக்கலி நீங்க அதானே பண்றீங்க. அவங்க பேர் போட்டா உங்களுக்கு வருமானம் வரும்னு நீங்க பார்க்குறீங்க. கரெக்ட்? அப்போ இதெல்லாம் ஒரு பொழப்பா? இது பொழைக்கிறது யாரோ, அவங்க எவ்வளோ அவமானப்பட வேண்டிய நபர்கள். ஆனா இல்ல அவங்க அது யார் பொறுப்பு? இப்ப நான் வந்து ஒரு நிறுவனத்துல கேமராமேனா இருக்கும்போது அந்த வேலைய செய்திருக்கேன்னு வச்சுக்கங்களேன். அப்ப யார் பொறுப்பு இது? இந்த மீடியா ஹவுஸஸ்க்கெல்லாம் யாருமே சூப்பர்வைஸ் பண்ணல. சூப்பர்வைஸ் பண்ணக்கூடாது. இது ஃப்ரீ எக்ஸ்பிரஷன் சொல்றோம். உங்களுக்கா சொந்தமா அறிவு வேணும்ல. உங்களுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் வேணும்ல. இவங்களாம் சின்ன பப்படாவா? இவங்களுக்கு தெரியாதா? இவங்கலாம் வளர்ந்த ஆண்கள் தானே, இல்ல வளர்ந்த பெண்கள் தானே. இது செய்யணும், செய்யக்கூடாது. நம்ம வீட்ல இது நடந்தா நம்ம ஒத்துப்போமான்னு இவங்க மைண்ட்ல அப்ளையே பண்ண மாட்டாங்களா? இல்ல இன்னொன்னு அந்த கேமரா உள்ள வை. அது எடுக்காத அப்படின்னு என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்றதும், அதையும் வீடியோ பதிவு பண்ணி அதையும் போடுறாங்களே. கோவப்பட்ட நடிகை. அதுக்கும் வியூஸ் வருமே. அதுக்கும் view வருது. அதானே இப்ப அவங்களுக்கு நம்ம அத வேணும். பத்தி தான் பேசுறோம். வியூஸ் வேணும் உங்களுக்கு. வியூஸ் எதுக்கு வேணும்? இவங்க போய் உலகத்துக்கு நன்மை செய்றேன். அது அருள் இன்ப ஒளியில அறிவு ஒளிய பரப்புறேன் அப்படின்னா போய் வியூஸ் தேடுறாங்க. எனக்கு டப்பு வேணும். கல்லா கட்டுகிறேன். வியூஸ் போடு. அதுக்கு தானே. நீங்க கல்லா கட்டுறதுக்கு அந்த நடிகை ஏன்ப்பா உங்களுக்கு நடிச்சுக்க விடணும்? அந்த நடிகையோட பர்சனல் லைஃப்ல நடிகைன்னா உங்களுக்கு அவ்வளோ ஃப்ரீ கண்டென்ட்டா? எவ்வளோ சீப் பிஹேவியர் இது? நீங்க அத கேள்வியே கேட்க மாட்டேன்றீங்களே. பட் அத கேள்வி கேட்கிற போல்டு ஆக்ட்ரஸும் இருக்கிறாங்கன்றத எப்படி பாக்குறீங்க? ஆமா. அவங்க எப்பவுமே போல்ட் ஆக்ட்ரஸஸ் தான். ஐ அம் நாட் சர்ப்ரைஸ்ட். ஐ ரெஸ்பெக்ட் தெம் ஃபார் தட். பட் திரும்ப ஆக்டர்ஸ் பக்கமே லைட்ட திருப்புறீங்க. இந்த மீடியாக்காரங்க மேல லைட்ட திருப்புங்க. இவ்வளோ சீப்பா நடந்துக்கிறாங்களே, அத பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? நீங்க பதில் சொல்லுங்க. ஏன் இந்த மீடியா இவ்வளோ சீப்பா இருக்குது? இல்ல அத பதிவு செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் அது மீடியாக்கு பதிவு வருதுல்ல. செய்யணுன்ற எண்ணம்லாம் ஹானஸ்ட்லி ஆ. தட்ஸ் நாட் த ரீசன். தே வாண்ட் டு மேக் மனி. ஃப்ரீ கன்டென்ட், ஆக்ட்ரஸ் இல்ல கன்டென்ட். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்ப மீடியா பார்வையில வந்து எந்தெந்த செலிபிரிட்டிஸ் வந்தாங்க, அட்டெண்டன்ஸ் போட்டாங்க, அவர் வந்தாரு, இவரு ஏன் வரல, அவர் இவங்க ஏன் யாரு? வரல. எங்க ஸ்கூல் பிரின்சிபல் அட்டெண்டன்ஸ் போடுறதுக்கு, அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் டிக்கெட் அடிக்கிறதுக்கு இவங்க யாரு? யார் உரிமை கொடுத்தாங்க உங்களுக்கு? பாலச்சந்திர மரணத்துக்கு கமலஹாசனே வரல ஆ. அப்படின்லாம் ஸோ வந்து இது வந்து இவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த டைம்ல வித்து கூவி கூவி விற்கிறதுக்கான வியாபார யுக்தி. இப்படிதான் நீங்க விற்கணும்னா நீங்க எவ்வளவு சீப்பான நபர்ன்றது விமர்சனம் பண்ண வேண்டியது நம்ம கடமை. ஆஸ் அ சொசைட்டி வி ஹேவ் டு டிஸ்கரேஜ். இல்ல அது எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்னு கேக்குறேன். இந்த மீடியாவுக்கு தானா புத்தி வரணும்ல. இதெல்லாம் யாரும் சொல்லி கூப்பிட்டு வச்சு சொல்லிக் கொடுக்க முடியுமா? மத்ததெல்லாம் நாங்க சொல்லிக் கொடுத்தா அவங்க பண்றாங்க. இது நம்மளே அவங்களுக்கு பல வருஷமா இத வந்து இது திரும்ப பேசுறோம். திரும்ப நம்ம பப்ளிக்கா ஷேம் பண்ணாதான் லைட்டா அவங்களுக்கு கொஞ்சம் உரைக்கும். தப்புன்னு தெரியாமலாம் பண்ணல. தெரிஞ்சுதான் பண்றாங்க. தெரிஞ்சுதான் கேட்கற பண்றாங்க. வரைக்கும் பண்ணலான்னு பண்றாங்க.
கேட்போம். அப்பயாவது உரைக்குதான்னு பார்ப்போம்.